என்னங்க, உங்க அம்மாவோட 70வது பிறந்த நாளைக்கு ஒரு செல்போன் வாங்கி கொடுக்கலாம்க என்றாள் வசந்தின் மனைவி அகிலா. வசந்த் ஒரு நிறுவனத்தின் மேலாளர், வீட்டுக்கு மூத்தவன். தந்தையின் மறைவுக்குப் பின் அவன் 2 இளைய சகோதரிகளுக்கும் உள்ளூரிலே திருமணம் முடித்த பிறகுதான் திருமணம் செய்து கொண்டான். சகோதரிகளும் அவர்கள் வீட்டுக்கு 2 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்தான் இருந்தனர். வசந்தும் அகிலாவும் வேலைக்குச் சென்ற பின் அம்மா மட்டும் தனியே வீட்டில் டிவி பார்த்து கொண்டோ கோவிலுக்கு சென்றோ பொழுதை போக்குவாள். அவ்வப்போது மகள்களும் பேரக்குழந்தைகளும் அவளை பார்க்க வந்து போவார்கள். வசந்துக்கும் அகிலா சொல்வது சரி எனப்பட்டது. அம்மாவுக்கு ஒரு மொபைல் போன் வாங்கி கொடுத்தால் அவளது தனிமை குறையும். அம்மாவும் அவளது மகள்கள் பேரப்பிள்ளைகளோடு பேசிக்கொள்வாள் என்று நினைத்த வசந்த் அம்மாவின் பிறந்த நாள் அன்று, அம்மா, இதோ உனக்கு ஏத்த மாதிரி ஒரு போன் என்று பரிசுப் பொட்டலத்தை நீட்டினான். அம்மாவின் முகத்தில் மகிழ்ச்சி. அவளுக்கு போனை எப்படி இயக்குவது என்று ஒரு வாரம் எல்லோருமாக சேர்ந்து சொல்லித் தந்தனர். அவளும் மகள்களுடன் உற்சாகமாக பேசி வந்தாள். அதை பார்த்து வசந்த் சந்தோஷப்பட்டான். அம்மா, மீன் குழம்புக்கு என்ன மசாலா போடுவீங்க என்று எல்லாவற்றுக்கும் அவளுடைய மகள்கள் போனில் கூப்பிடுவார்கள். 1 மாதம் கழிந்தது. அம்மா வாட்டமாக இருப்பதை உணர்ந்தான் வசந்த். ஏம்மா, ஏதாவது பிரச்சனையா? யாராவது உனக்கு திட்டினார்களா? ஏன் சோகமாக உள்ளாய்? அப்படி ஒன்றுமில்லைடா என்று மறுத்துவிட்டாள். ஒரு நாள் காலை அம்மாவே வசந்திடம் வந்து, இனிமேல் எனக்கு இந்த போன் வேண்டாண்டா என்று கூறினாள். என்னவென்று புரியாமல் விழித்தான் வசந்த். நான் எல்லார்கிட்டயும் பேசணும்னு தான் நீ போன் வாங்கி கொடுத்தே. ஆனா போன் வந்தப்புறம் யாருமே என்னை பார்க்க வீட்டுக்கு வரமாட்டேங்கிறாங்கடா. எல்லாத்தையும் போன்லயே பேசிடுறாங்க. என் பேரன் கூட முன்ன வாரத்துக்கு ஒரு தடவை வருவான். இப்ப வர்றதில்ல. கேட்டா அதான் போன்ல பேசுறேனே பாட்டின்னு சொல்றான். இந்த போனால என் சொந்தமெல்லாம் இன்னும் தூரமா போயிடுமோன்னு இருக்கு. இத நீயே வச்சுக்கோ. அவங்க எப்பவும் போல என்ன நேரா வந்து பார்க்கட்டும் என்றாள். அம்மா சொல்வது வசந்துக்கும் சரி எனப்பட்டது. அம்மா நீட்டிய போனை அவன் வாங்கிக் கொண்டான். ஒரு போன் அழைப்பு 1000 தகவல்களை பகிரலாம். ஆனால் ஒரு சிறு கட்டிப்பிடித்தலோ அல்லது நேரில் அமர்ந்து பேசும் 1 மணி நேரமோ கொடுக்கும் நிம்மதியை அது தராது.